Hi friends, welcome to our channel Biology Net View. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா molecular basis of inheritance-ல part 5 பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே DNA-யோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பேக்கேஜிங் ஆஃப் DNA ஹெலிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். சரியா? இது பார்க்கிறதுக்கு முன்னுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். அது என்னன்னா ஜஸ்ட் இமேஜின் நம்ம எல்லாம் இப்போ நம்ம ஒரு ஃப்ரூட் மார்க்கெட் ஒரு ஃப்ரூட் ஸ்டாலுக்கு போறோம். சரியா? ஒரு மார்க்கெட்ல ஃப்ரூட் ஸ்டால் போறோம். இப்போ அதுல நம்ம 1 கிலோ ஆப்பிள் 1 கிலோ ஆரஞ்சு இது எல்லாமே வாங்குறோம். சரியா? இப்போ அந்த கடைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஆரஞ்சு ஆப்பிள் எல்லாத்தையும் ஜஸ்ட் அப்படியே பேக் பண்ணாம அப்படியே நமக்கு போட்டு தர்றாங்க. ஓகே, அப்ப ஆப்பிள் அங்க ஓடும், ஆரஞ்சு அங்க இங்க எல்லா இடமும் செதறி இருக்கும். ஸோ பேக்கேஜிங் பேக் பண்ணி தந்தாங்கன்னா நம்ம பெர்ஃபெக்டா அதை என்னது வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு கரெக்டா இருக்கும். சரியா? இப்போ இதே தான் நம்மளுக்கு டிஎன்ஏ பேக்கேஜில் அப்ளிகபிள். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு டிஎன்ஏயோட லென்த் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனைனா 2.2 மீட்டர் இருக்குது. ஸோ இது எப்படி மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க நம்மளோட டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியும். தட் ஒன் இஸ் மேட் அப் ஆஃப், அதாவது டபுள் ஹெலிக்கல் மாடலும் அது தெரியும். ஸோ ஒரு லேடர்ல இப்போ நம்மளுக்கு நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் சென்டர்ல இந்த பேஸ் பேர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சரியா? இதுல நியூக்ளியோடைட் ஒரு பேஸ் பேருக்கும் அடுத்த பேஸ் பேரும் இப்படி ஸ்டாக்ஸ் மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒன்னா கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாக் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பேஸ் பேர்ஸ் ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தட் ஒன் இஸ் 0.34 நானோமீட்டர். ஓகேயா? ஸோ இப்படி ஒவ்வொன்று நம்ம வந்து இதை வந்து டோட்டலாக நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னா 2.2 மீட்டர் நம்மளுக்கு கிடைக்குது. சரியா? ஸோ இப்போ பாருங்க செல் வந்து அவ்வளோ பெருசாக நம்மளுக்கு ஒரு சிங்கிள் செல் நம்ம மைக்ரோஸ்கோபிக் நேச்சர் கரெக்டாக நம்ம வந்து அதை மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்குறோம். செல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கானல்ஸ் எப்படி அதை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் நியூக்ளியஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. நியூக்ளியஸ்க்கு உள்ளே தான் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன செய்து இருக்குது. சரியா? ஸோ இவங்க 2.2 மீட்டர்ல இருக்காங்க. ஸோ இவங்க எப்படி பேக் பண்ணியிருக்காங்க, எப்படி அரேஞ்ச் ஆயிருக்காங்க, ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, லென்த் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லுங்க 2.2 மீட்டர். ஓகேயா? இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜீனோம், ஒரு ஒன் ஹியூமன் ஜீனோம் அப்படின்னு இப்போ ஜீனோம்னா என்னன்னா ஒரு ஆர்கானிசத்துல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் செட் ஆஃப் என்னது ஜீன்ஸ் இல்லைன்னா குரோமோசோம், இதை பத்தி சொல்றதா நம்மளுக்கு என்னது ஜீனோம்னு சொல்றாங்க. நார்மலா ஒன் ஹியூமன் ஜீனோம் இது ரெப்ரசன்ட் பண்றது இதுல இருக்கக்கூடிய ஹாப்ளாய்டு, அதாவது நம்மளுக்கு 23 பேர்ஸ் 46 குரோமோசோம் இருக்கு. இதுல 23 குரோமோசோம்ஸ் வந்து சொல்றது தான் என்னது தட் ஒன் இஸ் ஹாப்ளாய்டு கண்டிஷன். ஹியூமன் ஜீனோம் எப்பவுமே எப்படி நோட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹாப்ளாய்டு கண்டிஷன்ல தான் என்ன பண்றாங்க நோட் பண்றாங்க. அப்ப நம்மளுக்கு 23 குரோமோசோம்ல எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். மேபி இது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அப்ப பாருங்க, ஹியூமன் ஜீனோம் ஜீனோம்னா தெரியும் ஒரு ஆர்கானிசத்தோட கம்ப்ளீட் செட் ஆஃப் என்னது ஜெனட்டிக் மெட்டீரியல் குரோமோசோம்னு நம்ம வச்சுக்கலாமே. இதுல ஒன் ஹியூமன் ஜீனோம் சொல்றது ஹாப்ளாய்டு கண்டிஷன் தான் நோட் பண்ணோம். 46 குரோமோசோம் வராது, 23 குரோமோசோம்ஸ். இதுல இருக்கக்கூடிய பேஸ் பேர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ். ஓகே, ஸோ இது அவ்வளோ இந்த லெங்க்ல என்ன பண்ணியிருக்காங்க டிஎன்ஏல பேக் பண்ணி இருக்காங்க. தட் ஒன் இஸ் 2.2 மீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூக்ளியோடைடு, டிஎன்ஏன்னு சொல்லும்போது நியூக்ளியோசைட் தெரியும், நியூக்ளியோடைட் தெரியும். இப்போ நம்மளுக்கு இந்த டிஎன்ஏ பேக்கேஜ்ல என்ன ஒரு நியூ டேர்ம் படிக்க போறோம். அது என்னன்னா நியூக்ளியோசோம். ஓகேயா? அப்போ நியூக்ளியோசோம் இதை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டான் அண்ட் ஆடு ஓலின்ஸ் டிஸ்கவர் நியூக்ளியோசோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டான் அண்ட் ஆடு ஓலின்ஸ் டிஸ்கவர் நியூக்ளியோசோம். ஓகேயா? இப்போ நியூக்ளியோசைட் தெரியும், நியூக்ளியோடைட் தெரியும். ஓகேயா? அப்போ நியூக்ளியோசோம்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா that one is nothing but, ஏன்னா இவங்க பேக்கேஜிங்ல தானே இருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜிங்ல முக்கியமான ஹீரோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டோன் புரோட்டீன் தான் இதுல முக்கியமானவங்க. ஓகேயா? ஸோ நியூக்ளியோசோம் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஹிஸ்டோன் என்ன காம்பினேஷன்ல இருக்குன்னா ஆக்டோமர் ஃபார்ம்ல இருக்குங்க. சரியா?
ஸோ ஹிஸ்டோன் ஆக்டோமர் along with DNA தான் என்ன சொல்றாங்கன்னா நியூக்ளியோசோம்னு சொல்றாங்க. பாருங்க, திஸ் இஸ் த என்னது நம்மளுக்கு த ஹிஸ்டோன் ஆக்டோமர். ஸோ இவங்க வந்து இந்த ஆக்டோமர்ல டிஎன்ஏ என்னது சுத்தி இருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த காம்பினேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்னா நியூக்ளியோசோம்னு சொல்றோம். இந்த நியூக்ளியோசோம்க்கு ஃபர்ஸ்ட் நியூக்ளியோசோம்னு ஒரு டேம் கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா that one is Audet. that one is யாரு? Audet. அவுட் அப்போ அவுடட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஹிஸ்டோன் ஆக்டோமர் தான் நம்ம ஹீரோன்னு சொல்லியிருக்கோம்ல இந்த பேக்கேஜிங்ல. அப்ப இந்த ஹிஸ்டோன் ஆக்டோமர்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப், இது ஃபர்ஸ்ட் இத யாரால ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இவங்க புரோட்டீன் தானே. புரோட்டீன்னா இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். கரெக்டா? ஸோ இதுல இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான அமினோ ஆசிட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அது யாருன்னா லைசின் அண்ட் அர்ஜினின். இதை எப்படி நீங்க ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைனா என்னது? பொய் சொல்றது. பொய் சொன்னதுனால அர்ஜென்டா வெளியே போயிடுறாங்க. ஓகே, ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லைசின். ஸோ ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இஸ் ரிச் இன் லைசின் அண்ட் அர்ஜினைன் அமினோ ஆசிட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீனோட சார்ஜ் என்னது? ஏன்னா டிஎன்ஏயும் இந்த ப்ரோட்டீனும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. கண்டிப்பாக அப்போ இதில் சார்ஜ் ஆப்போசிட் சார்ஜாக தான் இருக்கணும். அதில் ப்ரோட்டீனுக்கு நம்மளுக்கு ஹிஸ்டோன் ப்ரோட்டீனுக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ். அப்போ நம்மளுக்கு டிஎன்ஏ நம்மளுக்கு அஸ் யூஷுவல் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் that one is the negatively charged. ஓகே, ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்னால இவங்க ரொம்ப அழகா கம்பைன் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்டோன் புரோட்டீன்ல எத்தனை புரோட்டீன்ஸ்னால ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் என்னது ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் இருக்கு. அதுல 4 டைப் தான் என்னதுன்னா டபுள் பேர்ட் ஃபார்ம்ல இருப்பாங்க. ஒன்னு சிங்கிள் ஃபார்ம்ல இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் உண்டு. அந்த 5 ஹிஸ்டோன் புரோட்டீன்ல 4 மெம்பர்ஸ் என்னன்னா தேர்ட் கண்டிஷன்ல இருப்பாங்க. ஒன்னு மட்டும் சிங்கிளா இருப்பாங்க. ஸோ இந்த சிங்கிளா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா that one is ஹிஸ்டோன் தானே. அதனால இது H1. ஓகேயா? இது கிளாம்ப். இது இட் ஆக்ட்ஸ் லைக் கிளாம்ப்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளாம்ப்னா என்னது? இப்ப அதாவது 2 பொருளை ரொம்ப டைட்டா இறுக்கி பிடிச்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அடாப்டர் தான் என்னது கிளாம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பிளக்கிங் புரோட்டீனும் உண்டு, பேர் உண்டு. இன்னொன்னு மார்க்கர் புரோட்டீனையும் இது என்னது சொல்லலாம். அப்ப H1 வந்து ரிமைனிங் 4 டிஃப்ரெண்ட். இவங்க ஒரே ஒரு ஆள் தான், அதாவது கனெக்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஆளு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இதுல 4 டைப்ஸ் இருக்குது. இவங்க பேர்ட் ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ இவங்க H1 முடிஞ்சது, H2A, H2B, H3, H4. ஸோ இந்த 4 பேரும் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு பேர்ட் ஃபார்மேட்ல இருக்காங்க. சரியா? ஸோ into 2 is equal to 18 நம்பர். அதனால தான் நம்ம ஹிஸ்டோனை நம்ம என்ன சொல்றோம்? ஆக்டோமர்ஸ்னு நம்ம என்ன பண்றோம்? இதை ஞாபகம் சொல்லலாம். சரியா? இந்த ஹிஸ்டோன் ஆக்டோமருக்கு என்ன ஒரு நேம் இருக்கு? that one is நியூ பாடி. NUBODY. ஸோ இது NCERT-ல கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன். இதை சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியோசோமோட காம்பினேஷன் நோட் பண்ணிக்கோங்க. தென் இதோட டேர்மை கொடுத்தது யாரு? இதை டிஸ்கவர் பண்ணது யாரு? ஸோ இதோட லெங்க். இது எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்ப அதுக்கு அடுத்தது என்னன்னா இந்த ஆக்டோமர் எப்படி புரோட்டீன் கூட ஜாயின் பண்ணிருக்கு. ஸோ அதை மட்டும் பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்ம ஆக்டோமர்னு சொல்லும்போது 8 பேர். ஓகேயா? இந்த 8 பேர் பாருங்க. H2A, இதுக்கு பேக் சைட்ல ஒரு H2A, H2B, இதுக்கு பேக்ல again என்னது H2B. ஏன்னா பேர்ட் ஃபார்மேட். this one is H3. so back to this one is again H3. இதுவும் H3. இது வந்து சாரி, இது வந்து H4. ஸோ இங்க யாரு இருப்பாங்க? H4 இருப்பாங்க. இப்போ இந்த 8 பேரும் சேர்ந்து இருக்காங்க. இவங்க என்ன சார்ஜ்? பாசிட்டிவ்லி சார்ஜ். ரைட்? ஸோ இவங்க கிட்ட இப்ப யார் இருக்காங்கன்னா நம்மளோட டிஎன்ஏ. இந்த 2.2 மீட்டர்ல இருக்காங்கல்ல, ரொம்ப லெங்க்ல இருக்காங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ரவுண்டா வந்து அதுக்கு பிறகு இதுல இருந்து என்னது அடுத்த ஹிஸ்டோன் புரோட்டீன் கூட என்ன பண்ணிருக்காங்க? ஆக்டோமர் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால்தான் நம்மளுக்கு அங்கே இங்கேயும் நம்மளுக்கு இந்த பீட்ஸ் மாதிரி ஒரு இமேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல H1 ஹிஸ்டோன் புரோட்டீன் சொன்னேன்ல, இட் ஆக்ட்ஸ் லைக் கிளாம்ப்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து டைட்டா பிடிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா இது சுத்தி இருக்கும்போது சப்போஸ் இது வந்து பிரிஞ்சிடக்கூடாது. அதுக்காக H1 புரோட்டீன் இருக்காங்க. ஹிஸ்டோன் இட் ஆக்ட்ஸ் லைக் கிளாம்ப். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த A
8 ஆக்டோமர்ஸையும் கவர் பண்ணி இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ பிளேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கோர் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய பேஸ் பேர்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியர்லி 146 பேஸ் பேர்ஸ். ஓகேயா, இப்போ இனி அடுத்தது இதுல இருந்து வெளியே வரக்கூடிய இந்த டிஎன்ஏ எண்டிங் வந்து லிங்கர் டிஎன்ஏ. இது கோர் டிஎன்ஏ, இது லிங்கர் டிஎன்ஏ. ஏன்னா அடுத்தவங்க கூட வந்து ஜாயின் பண்ண போறாங்க, அடுத்த ஹிஸ்டோன் புரோட்டீன் கூட ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ இந்த லிங்கரோட டிஎன்ஏல உள்ள பேஸ் பேர்ஸ் டோட்டலா எவ்வளவு இருக்குன்னா 60 பேஸ் பேர்ஸ் இருக்கும். சரியா, இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஐடென்டிக்கல் நியூக்ளியோசோம்ல இருக்கக்கூடிய பேஸ் பேர்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்கலாம். that one is 200 பேஸ் பேர்ஸ். அரௌண்ட் எத்தனை 200 பேஸ் பேர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்த டிஎன்ஏ இப்படி ஒரு டர்ன் வருது பாத்தீங்களா, இந்த டர்னிங்குள்ள லெங்த் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர் டர்ன் இந்த டிஎன்ஏ கோரோட டர்ன் வந்து எவ்வளவுன்னா 1/3/4 இல்லைன்னா 1.75. பாருங்க, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இப்படி வந்து ஒரு டர்ன். ஓகேயா, டர்ன் வந்து மறுபடியும் இங்க ஹாஃப் வந்தாச்சு, இந்த 3/4 வந்தோடனே மறுபடியும் இவங்க இங்க போயிடுறாங்க, இவங்க இங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, அடுத்த இது கூட என்ன பண்றாங்க, லிங்க் பண்றாங்க. சரியா, சோ அதனாலதான் இது எந்த இதோட டர்ன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1/3/4 இல்லைன்னா 1.75 டர்ன்ஸ் நீங்க நம்ம நோட் பண்ணிக்கணும். இது அவ்வளவுமே நம்ம வந்து ஒரு செல்லோட யூகாரியோட்டிக் செல்லுல இருக்கக்கூடிய பேக்கேஜிங். அப்போ ப்ரோகாரியோட்டிக்ல பேக்கேஜிங் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோகாரியோட்ஸ் அப்படின்னு சொன்னாலே ப்ரோ, கேரியோனா நியூக்ளியஸ். ஓகேயா, சோ நியூக்ளியஸ் வித்தவுட் நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் known as prokaryotes. ஓகேயா, இப்ப பாருங்க இதுல டிஎன்ஏ எப்படி இருக்காங்க, ஜெனடிக் மெட்டீரியல் that one is சூப்பர் காயில்டா இருக்காங்க with the help of யாரு RNA and also நான் ஹிஸ்டோன் புரோட்டீன். யூகாரியோட்ஸ்க்கு இருக்கிறது ஹிஸ்டோன் புரோட்டீன், ப்ரோகாரியோட்ஸ்க்கு இருக்கிறது நான் ஹிஸ்டோன் புரோட்டீன். அது யாருன்னா பாலிஅமைன்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தேன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நம்ம சேனலை பத்தி நம்ம ப்ளீஸ் சொல்லுங்க. நாளைக்கு இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.